இவங்க கேட்பாங்கண்ணே, இவங்க 30 கேட்டு கேட்பாங்க, 20 கேட்பாங்க. அந்த அளவுக்கு வயசு இருக்கு இவங்களுக்கு கேட்பாங்க. ஆனால் அவங்க மேக்ஸிமம் 10 மேலே தர மாட்டார். நல்ல விஷயம்தான் சார், நல்ல விஷயம்தான். ஏற்கனவே டிஎம்கேல நல்லா செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வேணாம். நல்லா செஞ்சுருக்காங்க. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, மாதம் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. மகளிருக்கு ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க. நல்ல விஷயம்தான். தேமுகவுக்கு ஸ்கூல் நியூஸ் நல்ல விஷயம் தான். ஆனால் எங்கள் ஓட்டு விஜய் கட்சிக்கு தான். சப்போர்ட்டு ஸ்டாலினிக்கு தான் வரும். வேறு எந்த கட்சிக்கும் அவங்க சப்போர்ட் இல்லை. எடப்பாடிக்கு கிடையாது, இதுக்கு கிடையாது, பிஜேபி கிடையாது. ஆனால் திமுக தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது கலைஞர் கூப்பிட்டப்போ விஜயகாந்த் வரல. இவர் ஸ்டாலின் விரும்புகிறாருல்ல, இந்த கூட்டணி நம்ம கூட இருக்கட்டும்ன்ட்டு. அதெல்லாம் 10 சீட்டு வரையும் இவர் கொடுப்பாரு. ஏடிஎம்கேல 12 தருவாங்க, 15 தருவாங்க. இவங்க சிங்கிள் டிஜிட்டில் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க எத்தனை தருவாங்கன்னு தெரியாதுல்ல. 5, 3, 2 எது தந்தாலும் ஒத்துந்தானே ஆகணும். அதனால் போயிட்டுக்கிறாங்க போல. தேமுதிக திமுகவோட கூட்டணி போயிருக்காங்க இந்த ஒரு எலெக்ஷனுக்கு. அஸ் பப்ளிக்கா இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அதை ஏற்றுந்தா தனியாக ஏடிஎம்கேல சேர்ந்துருந்தாங்க. இப்போ இது ஒன்றா சொல்லிட்டு மறுபடியும் அதில் போயிட்டாங்களே. அது இப்போ தான் பார்த்தேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ தான் பார்த்தேன். அதை பற்றி ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா வணக்கம். எனக்கு மேக்ஸிமம் கேப்டன் இருக்கும்போது நல்லா ஒரு மரியாதை இருந்ததுண்ணே. இந்த அம்மா பிறகு கொஞ்சம் சரி பேச்சுவார்த்தை தம்பி பேசினாப்பிள்ளைங்க மேடையில். அப்போ எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா விஜய் பற்றி பேச அந்த அளவுக்கு தகுதியில் தம்பிக்கு கொஞ்சம் இடம் பார்த்து பொருள் பார்த்து பேசியிருக்கலாம். அம்மா அங்கே போகிறதுக்கு எதிர்பார்த்துருந்தாங்க. எங்கன்னா நம்ம அதிமுகவில் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. கடைசியில் அவங்க பேர் ஆவுன்னு பேரன்னு பேசி அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிஹேவிங் வந்துச்சு அவங்கக்கிட்ட. கடைசி வரையிலும் பொறுத்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, 5 சீட்டு வேணும், அத்தனை சீட்டு வேணும், 30 சீட்டு வேணும், 20 சீட்டு வேணும்னா அந்த அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி கிடையாது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கு கேப்டனோட போயிடுச்சு. அந்த பவர் கேப்டனோட போயிடுச்சு. சன்னை வச்சு அவங்க நல்லபடியாக நல்ல புத்திமதி சொல்லி அவங்க வளர்த்து விடலாம், தப்பு கிடையாது. அவங்க போக்கிலே விட்டுறாங்க. எல்லாம் அவங்க ஃப்ரீ விட்டாலும் பரவாயில்லைங்க, அவங்க நல்லா பேசுவாங்க தம்பிங்க. அது முன்னாடியே விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் கூட அவர் கலைஞருக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு பண்ணியிருந்தது. இப்போ கூட அந்த இதில் ஆதரவாக கண்டிப்பாக அவங்க கலைஞர் கூட இருந்தால், ஸ்டாலின் சார் கூட இருந்தால் நல்லது. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அதான் வரும். ஆனால் திமுக தான் வரணும். நல்ல விஷயம்தான் சார், நல்ல விஷயம்தான். ஏற்கனவே டிஎம்கேல நல்லா செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வேணாம். நல்லா செஞ்சுருக்காங்க. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, மாதம் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. மகளிருக்கு ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க. நல்ல விஷயம்தான். தேமுகவுக்கு ஸ்கூல் நியூஸ் நல்ல விஷயம் தான். ஆனால் எங்கள் ஓட்டு விஜய் கட்சிக்கு தான். ஆமாம். அவர் ரொம்ப காலமாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் 30 வருஷமாக அந்த ஏரியாவில் இருக்கோம். அதை வச்சு எங்களுக்கு தெரியும். அதனால் அவருக்கு தான் ஓட்டு. வரவேற்கிறோம். ஆனால் இது நாள் வரையில் அவங்க ஏடிஎம் கூட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஏடிஎம் கூட கூட்டணி இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைப்பு இப்போ டிஎம் கூட சேர்றது. அதனால் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை நியூஸில் பார்த்தேன். வரவேற்க வேண்டியது. அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓட்டு ஜெல்லாவும் நினைக்கிறீங்களா? இல்லை போடுவாங்க. அது எல்லாருமே எதிர்பார்த்தது தான், அவங்க சேருவாங்க. பட் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் மேலே என்ன ஒரு விமர்சனம் சொல்கிறாங்கன்னா, அவங்க சீட்டு பேரம் பேசுகிறாங்க. சீட்டு எங்கே அதிகமாக தராங்களோ அங்கே தான் அவங்க போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம். அவங்க இதுலேயும் அப்படி தானே சொன்னாங்க. அது எல்லா இதெல்லாம் அப்படி தான் போடணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துப்பாங்க அவங்க. இவங்க தேமுதிகாலேருந்து ஒரு 10 சீட்டு வரையும் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாது. திமுகனால ஒரு 10 சீட்டு வரையும் கொடுப்பாங்க. இந்த அம்மா வாங்கி வந்துடும், கூட்டணிக்குள்ளே வந்துடும். ஆல்ரெடி திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கு. இவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. இதனால சீட்டு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? இவங்க அதிகமாக கொடுப்பாங்க சொல்லி போயிருக்காங்க. இவங்க 1-2 மேலே கொடுக்க மாட்டாங்கண்ணா. யார் 1-2 மேலே? டிஎம்கே சொல்கிறேன். தேமுதிக போனாங்களா, இவங்க அதிகமாக கேட்டு போய்க்கிறேன்னாங்க. கேட்டால் ஏடிஎம்கேல 12 தருவாங்க, 15 தருவாங்க. இவங்க சிங்கிள் டிஜிட்டில் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க எத்தனை தருவாங்கன்னு தெரியாதுல்ல. 5, 3, 2 எது தந்தாலும் ஒத்துந்தானே ஆகணும். அதனால் போயிட்டுக்கிறாங்க போல. அதே மாதிரி தேமுதிகன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அது டிஎம்கே இந்த வாட்டி ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகாதுண்ணா, பாதி ஓட்டு உடையும்ண்ணா. எதனால உடையும்? இதனால உடையனா, டிஎம்கே ஏற்றுதானே இருந்தது இதெல்லாம் தேமுதிக. இப்போ மறுபடியும் போய் அவங்க கூட சேரும் போது ஒரு 10 பேர் ஒத்துக்கிறாங்கன்னா 190 பேர் ஒத்துப்பாங்க. 10 பேராவது பிரியும்ல. அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது இப்போ ஒரு 10% இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு 4% உடையும்ல.
அதுமாரி. அதே மாதிரி விஜயகாந்த் இருந்த டைம்ல வந்து கலைஞரே கூப்பிட்டாலுமே திமுக கூட்டணிக்கு போகாம ஆமா, இருந்தாங்க. போகாம இருந்தது. ஆனா இப்போ இப்போ கூட்டணி போயிட்டாங்க. இப்போ அவ்வளோதானே, ஆள் இல்லைண்ணா. இப்போ அவங்க விட்டா வேற ஆள் கிடையாது போல, அதனால போயிட்டுருக்காங்க. விஜயகாந்தோட ரசிகர்களோட தொண்டர்கள் மத்தியில இந்த ஒரு கூட்டணி எப்படி ஒரு மனநிலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதெல்லாம் எல்லாருக்கும் வெறுப்பாக தானே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி டிஎம்டிக்கெல்லாம் எங்கள் தெருவிலேயே சரி சண்டைலாம் போட்டு தான் இருப்பாங்க. இப்போ மறுபடியும் போய் அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு எதுனா அதுலேயே பாதி பேர் பிரிஞ்சிருவாங்கண்ணா. என்ன இதுமாரி போய் சென்ட்டிங்களே அப்படின்ட்டு அதுலேயே பாதி பேர் கட்சியில் இருப்பாங்க, பிரச்சாரத்துக்குலாம் போவாங்க, ஆனால் ஓட்டு வேற யாருக்கா போட்டுருவாங்க. ஒருவேளை தேமுதிக தாவேகாவோட போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? தேமுதிக விஜயோட போயிருந்தா அது தனியாக இருந்திருக்கண்ணா, ஆனால் போகல, அவ்வளோதான். ஸோ வெறும் ஓட்டு அந்த சீட்டுக்காக மட்டும் தான் தேமுதிக ஆமா. போயிருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேருது, எப்படி இருந்தாலும் அது வராதுன்னு சொல்லிட்டு அதுமாரி இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் கிடையாது. அதனால் போயிட்டு யாரையோ போய் போகிறதுக்கு இவங்ககிட்டயே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இவங்களுக்கு வந்து. மற்றபடி எனக்கு ஒரு ஆல்ரெடி திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஆமா. வாட்டி சிங்கிள் டிஜிட்ல சீட்டு கேட்ட பிசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்போ டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க. ஆமா 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 இப்போ பார்த்தா தேமுதிகவும் உள்ள போயிடுச்சு. ஆமா. ஸோ என்ன மாதிரியான ஒரு சீட்டு பிரச்சனை இந்த ஒரு கூட்டணியில உருவாகுறீங்க? அம்மா எதிர்பார்த்தாலும் சீட்டு கிடைக்காது. பெருமளத்தை மேடம் எதிர்பார்த்தாலும் சீட்டு கிடைக்காது. அவங்க கொடுக்கறத வச்சு தான் இவங்க போகணும். ஏன்னா கடைசி லிமிட் தான் போயிருக்காங்க இவங்க. அவங்க கேட்கறது என்னன்னா ராஜ்யசபா ஒன்று கேட்குறாங்க, பையனுக்காக ஒரு தொகுதி கேட்குறாங்க. அவங்க எதிர்பார்க்கறது 20 30 அப்பயும் 30 20 எதிர்பார்த்துருந்தாங்க. இப்போ வேலை கொடுப்பாருன்னு தெரியல. மேக்ஸிமம் ஓரளவுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேட்பாங்க எதிர்பார்க்குறீங்க? இவங்க கேட்பாங்கண்ணா, இவங்க 30 கேட்டு கேட்பாங்க, 20 கேட்பாங்க. அந்தளவுக்கு வயசு இருக்கு இவங்களுக்கு கேட்பாங்க. ஆனால் அவங்க மேக்ஸிமம் 10க்கு மேலே தாண்ட மாட்டார். 10க்கு மேலே தாண்டாது, சான்ஸே கிடையாது. ஒரு 2 தொகுதி ராஜ்யசபா கேட்குறாங்க. அவங்க 2 பேருக்கு 2 இது கேட்குறாங்க. அவங்க ஒன்று கொடுப்பாங்க, தம்பிக்காக சண்முக பாண்டியங்க ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு. அதே மாதிரி கலைஞர் உயிரோட டைம்லையும் சரி, விஜயகாந்த் சார் உயிரோட டைம்லையும் சரி, கலைஞர் வந்து தொடர்ந்து கூட்டணிக்கு வருவார் எதிர்பார்த்தாரு. ஆனால் விஜயகாந்த் போகவே இல்லை. வரல. இப்போ விஜயகாந்த் அவர்கள் இல்லை, ஆமா, ஆனால் திமுக கூட்டணி போயிடுச்சு. விஜயகாந்த் தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரிய தாக்கம் ஏற்படுத்தினேன், பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன்ட்டு யார் கூட்டணி ஜெயிக்கிற கூட்டி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தவங்க அங்கே போய் இங்கே போய் கடைசியில் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்கன்னா அது ஜீர்ணிக்க சில பேருக்கு அந்த கட்சி ஜீர்ணிக்க முடியாத ஒரு இருக்கு. தொடர்ந்து ரொம்ப காலமாவே விஜயும் தேமுதிகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரொம்ப எதிர்பார்த்தாங்க சார், ரொம்ப எதிர்பார்த்தேன். நானே எதிர்பார்த்தேன் சார். கண்டிப்பாக போயிருக்கலாம், தப்பே கிடையாது. சண்முக பண்ணின்னு போயிருக்கலாம். அது மேடம்னு சொல்லியிருக்கலாம், தம்பி நம்ம அங்கே போகலாம், வாப்பா வளர்ந்து வர பையன், நம்ம போகலாம், கொஞ்சம் தூக்கி விடுவோம். அந்த உங்களுக்கு வரல. நீங்களாம் அந்த பேரத்தில் முக்கியமாக இருந்தீங்க. அதுதான் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அரசியல் காலத்தில் எல்லாமே பேரம் இந்த மாதிரி கெட்ட பேர் ஆயிடுச்சு. கடைசி வெளியும் 3 பேர் ஆனால் தான் நிற்கிறானுங்க. 3 பேர் பேரம் தானே. ராமதாஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். உசாரா எஸ்கேப் ஆனது யாருன்னா உசாரா யார் எஸ்கேப் ஆனாருன்னா தினகரன் எஸ்கேப்பு, நம்ம அன்புமணி எஸ்கேப், அப்பயும் எஸ்கேப்பு லைட்டாக போனாருங்க. நம்ம அதிமுக எஸ்கேப் ஆயிட்டார். நம்ம அப்பா எங்கே வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு உடனே முந்திட்டார். ஆனால் அவர் டிஎம்கே போக முடியாது. யார்? ராமதாஸ் சார். அவர் போனாருன்னா அவங்க நம்ம திரும்ப வந்து வெளியே போகிறேன்ட்டார். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆகாது. பேச்சு சொல்ல வரேன். கடைசி நேரத்தில் இங்கே போயிருக்காங்க. பட்டு எனக்கு வந்து ஒரு 20% தான் அதில் ஒரு திருப்தி. ஆனால் டிவியை கூட செய்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். தேமுதிக திமுக கூட்டணின்றது சந்தோஷமா இல்லை மனவேதனையா தான் முடிஞ்சிருக்காங்க? சந்தோஷம் கிடையாது சார். திமுக கூட சேர்ந்து சந்தோஷம் கிடையாது சார். உண்மையிலே சந்தோஷம் கிடையாது, வேதனை தான். நிறைய பேர் வந்து தேமுதிகவை எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, எங்க அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க அந்த கூட்டணிக்கு அவங்க போயிடுறாங்க. அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கரெக்டாக அவங்க வந்து ஸ்டாலினி சாரு கூட தான் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி வரும். ஆல்ரெடி திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு. போன வாட்டி எலெக்ஷன் டைம்ல சிங்கிள் டிஜிட் வாங்கின விசிகாவும் கம்யூனிஸ்டுமே இப்ப டபுள் டிஜிட் கேக்குறாங்க. ஆமா. தேமுதிகவுக்கு எவ்வளவு கூட்டணி கிடைக்கும்? திமுக வந்து கூட்டணி கிடைக்கும்னு வர சொன்னா அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. யார் எப்படி இது பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால கண்டிப்பா கலைஞருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. வரும், திமுக தான் வரும் கண்டிப்பா. ஆனா ஒரு பக்கம் ஒருவேளை தேமுதிக விஜய் அவர்களோட கூட்டணி போயிருந்தா அது ஒரு மாஸ் கூட்டணியா அமைஞ்சிருக்கும். அப்படின்னு அது போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் கூட்டணியில போகாது. எப்படி விஜய் வந்து விஜயகாந்த் அவர்கள் எல்லா மேலையுமே புகழ்ந்து பேசுறாரு. விஜயகாந்த் அவர் குருவா கூட ஏத்துக்கிற தயாரா இருக்காரு. இருக்கிற இல்லை சொல்ல. ஆனாலும் வந்து அவங்க சப்போர்ட் வந்து ஸ்டாலினுக்கு தான் வரும்.
வேறு எந்த கட்சிக்கும் அவங்க சப்போர்ட் இல்லை. எடப்பாடிக்கு கிடையாது, இதுக்கு கிடையாது, பிஜேபி கிடையாது. ஆனால் வந்து திமுக தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் வரும். சரி, ஸோ அதே மாதிரி விஜய் சொன்னதுனால நான் சில கேள்விகள் கேட்குறேன். சொல்லுங்க சார். விஜய் அவர்கள் நிறைய மாநாட்டில் வந்து என்னோட அரசியல் குரு நான் விஜயகாந்தா சொல்றேன் சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. So, சில காலங்கத்துக்கு முன்னாடி வந்து தேமுதிக விஜயோட கூட்டணி போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தேமுதிக திமுக கூட போயிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு அரசியலுங்கிறது அங்கிட்டு இங்கிட்டும் போவாங்கல்ல, அது அவங்களோட பர்சனல், அது நம்மளுக்கு தேவையில்லை. எங்கிட்ட அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம். அதுதான் என்னோட இது வந்து விஜய் கட்சிக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். 30 வருஷமாக அவங்க இங்கே இருக்கிறப்ப. இப்போ அவங்க அதனால இந்த ட்ரிப் விஜய் ஏடிஎம்கே டிஎம்ஏ மாற்றி போட்டோம். ஒரு ட்ரிப்பு நம்ம சேஞ்ச் பண்ணி தான் பார்ப்போம். அதான் எங்களோட கருத்து. ஒரு தேமுதிக விஜய் கூட்டணிக்கு வந்திருந்தா எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கோம்? நல்ல விஷயம் தான் சார். அவங்க எங்கிட்டு வந்தால் நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு பலன் இருக்கனால எங்கிட்ட வேணாலும் வர்றாங்க. அது ஒன்றும் விஷயம். ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே விஜய் சாருக்கு தெரியும். அதனால அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். நல்ல விஷயம் தான் அது. ரொம்ப வரவேற்கிறேன். அதே மாதிரி கலைஞர் உயிரோட இருந்த டைம்ல வந்து விஜயகாந்த் அவர் வந்து நிறைய வாட்டி கூட்டணிக்கு இழுக்க பார்த்தாரு. ஆனா விஜயகாந்த் அவர் போகல. ஆனால் பிரேமலதா போயிட்டாங்களே. போயிட்டா அது வந்து அன்னைக்கு அவங்க கால சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்க போயிருக்காங்க. ஸோ விஜயகாந்தோட தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் இந்த கூட்டணி ஜெல்லாவும் நினைக்கிறேன். இல்லை, அவங்க தலைவர் எப்படி போகிறாங்களோ தொண்டர் அப்படி தானே போவாங்க. அது அவங்களோட விருப்பம் தானே. அது அந்த மாதிரி தான் அவங்க. தேமுதிக திமுக கூட்டணின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷ விஷயம் தான் சார். சந்தோஷம். ஏற்கனவே வந்து பேசிக்கிட்டு இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். என்னை பொறுத்த அளவுக்கு வரவேற்கிறது. இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, ஆல்ரெடி அவங்க தனியா நின்றதுக்கு அப்புறம் கூட்டணின்றது ஏடிஎம்கே கூட தான் இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் உயிரோடு இருந்த டைம்ல நிறைய வாட்டி கூட்டணிகளுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு 2016 தேர்தலில் கூட. ஆனா அப்பனா தேமுதிக போல. இப்போ பிரேமலதா அவர்கள் பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்குள்ள போயிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இருந்த விட இன்னொரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றக்கா முயற்சி எடுத்திருக்கலான்ற என்னுடைய கணிப்பு. அதனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்காங்க. போன எலெக்ஷனில் சிங்கிள் டிஜிட் வாங்கின பிசிகா கம்யூனிஸ்ட் இந்த வாட்டி டபுள் டிஜிட் கேட்குறாங்க. ஸோ தேமுதிகக்கு என்ன மாதிரியான சீட்ஸ் அலக்கட் ஆகும்? அது அவங்க தலைமை முடிவு பண்ணுறது தான். நம்மளுடைய கணிப்பு ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு தோணலை இவ்வளோ வாங்குவாங்க, இவ்வளோ எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் கூட கேட்பாங்க. நம்பர் ஆஃப் நல்லா எனக்கு என்னுடைய கணிப்பு ஒரு 10 சீட்டாக கேட்பாங்க. அதில் அவங்களா பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாம். ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் அதில் வெற்றி அவங்க நிச்சயம் உண்டு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் மாதிரி வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த மாதிரி பேரம் பேசுறாங்க, யார் சீட் அதிகமாக தராங்களோ அங்கதான் நாங்கள் போவோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது அவங்க பையனே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இங்கே எப்போவுமே நாங்கள் பேரம் பேசினதே கிடையாது. சில மீடியாக்கள் தான் இது பண்ணுறாங்க போய், நாங்கள் பேரம் பேசினே கிடையாது, எங்கள் தலைவர் அந்த மாதிரி பேரம் பேசினே கிடையாது, நாங்களும் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி வழியில் நாங்கள் போகல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பையன் பெரிய பையன். அதனால் எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படி ஒன்றும் தெரியல. ஒருவேளை ரொம்ப நாளாவே ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, விஜய் கூட வந்து தேமுதிக கூட்டணி போகுன்ற மாதிரி விஷயம் ஒன்று போச்சு. ஒருவேளை அப்படி போயிருந்தா எப்படி நிலைமை மாறிடும்? போயிருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு வெற்றி நிச்சயம் தான் அங்கே கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவரும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு விஜயம். அவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாருன்னு இன்னும் யாருக்கும் தெரிஞ்சதில்லை. அதனால் அது வந்து கணிக்க முடியாதது ஒன்று. ஸோ இந்த தேமுதிக திமுக கூட்டணின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இல்லை ஒரு மனக்கசப்பான விஷயமா இருக்குமா தேமுதிகவோட தொண்டர்கள்? தேமுதிகவுக்கு சந்தோஷம் தானேங்க. அவங்க மாடு சிலருங்களே இந்த வாட்டி திமுகவில் தான் போய் கூட்டணி வைக்கணும்னு தானே இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவை சொல்லியிருக்கிறாங்க. நானே யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். அதனால் போய் சேர்ந்தது மகிழ்ச்சியானது தான், வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி கலைஞர் இந்த டைம்லையும் சரி, விஜயகாந்த் அவர்கள் இந்த டைம்லையும் சரி, கலைஞர் அவர்கள் வந்து விஜயகாந்தை நிறைய வாட்டி கூட்டணிக்கு பார்த்துருக்காரு 2016 தேர்தலுக்குள்ள. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் போவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி அவங்க போயிருக்காங்க. அதுதான் அப்போ வந்து அவருடைய ஒரு சின்ன மனசோபம் அந்த மண்டபம் அடிச்சதுனால, அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே அவருக்கு கலைஞர் தான் மெயினாக செஞ்சுது. கல்யாணத்துலேருந்து எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும். அது வந்து அதெல்லாம் இது பண்ணிப்பார். ஸோ கலைஞர் கூப்பிட்டும் விஜயகாந்த் போகாத டைம்ல இந்த தேமுதிக இப்போ தேமுதிக போயிடுச்சு. அது தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க போல ஆனா இவங்க போயிட்டாங்களே. இல்லை, அவங்க கட்சியில் முடிவு எடுத்தது தானே. கட்சியில் எல்லாருமே சொல்லி தான் நாங்கள் போயிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதனால் அது ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக்கு ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு, தேமுதிகவும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை வச்சிருந்தா அவங்க போயிருக்க மாட்டாங்க. தேமுதிக போயிருக்காரு. போயிருக்காரு. ஆனா விஜய் வந்து விஜயகாந்த் குருவா ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் தான் சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்றாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ தேமுதிக திமுக கூட்டணின்றது கன்ஃபார்ம் அது வலுவாக ஆகிடும். அதில் எந்த பிரச்சனை இல்லை. அவங்களும் சேர்ந்து இது பண்ணுவாங்க.
ஆல்ரெடி டிஎம்கே கூட்டணியில் நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. போன வாட்டி சிங்கிள் டிஜிட் வாங்கின விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்போ டபுள் டிஜிட் கேட்குறாங்க. தேமுதிக எவ்வளோ கேட்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க? இல்லை அதை பற்றி அவங்க கட்சி தானே முடிவு பண்ணணும், நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நீங்க as a public-ஆ யோசிப்பீங்களா இவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு? அப்படி எதுவும் நம்ம பற்றி சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் அவங்க பேசும்போது தான் அது சொல்லுவாங்க. அது அந்த டைமில் அவங்களும் டிசைட் பண்ணிப்பாங்க. இல்லாத கூட்டணி வைக்க மாட்டாங்க இல்லையா, அது பேசி முடிச்சுப்பாங்க. இவங்க தேமுதிகலேருந்து ஒரு 10 சீட்டு வரையும் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியாது. திமுகனால ஒரு 10 சீட்டு வரையும் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி வந்துடும், கூட்டணிக்குள்ளே வந்துடும். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். என்னன்னா, திமுக கூட்டணியில் ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஆமா. போன வாட்டி சிங்கிள் டிஜிட் வாங்கின விசிகா, கம்யூனிஸ்ட் இந்த வாட்டி டபுள் டிஜிட். இப்போ புதுசா வந்த தேமுதிக டபுள் டிஜிட் கொடுத்தா அது ஒரு சீட்டு பிரச்சனை உருவாகாது? அதாவது கலைஞர் கூப்பிட்டப்ப விஜயகாந்த் வரல. இவர் ஸ்டாலின் விரும்புகிறாருல்ல, இந்த கூட்டணி நம்ம கூட இருக்கட்டும்ன்ட்டு, அதெல்லாம் 10 சீட்டு வரையும் அவர் கொடுப்பாரு, இவங்களும் போவாங்க. அந்த 10 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு தேமுதிக கெப்பாசிட்டி இருக்கா? கெப்பாசிட்டி இந்த அம்மா இப்போ தான் மீட்டிங்லாம் போடுறாங்கல்ல, மீட்டிங் முன்ன மாதிரி கிடையாதுல்ல. வர்றவங்களுக்கு வண்டி செலவு வரையும், அவங்க தொண்டர்களுக்கு வண்டி செலவு, சாப்பாடு செலவு வரையும் இந்த அம்மா பண்ணுதில்ல. மாநாடு பெரிய லெவலில் நடத்துகிறாங்கல்ல, வளர்ந்து வராங்க, அவ்வளோதான். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் மேல வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. கூட்டணி பேரம் பேசுறாங்க. எந்த தொகுதி, எந்த கூட்டணி அதிகமான சீட்டு கொடுக்குறாலும் அங்கதான் போவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அம்மா ஜெயிக்கிற இடத்துக்கு போகும், அதான் திமுகவுக்கு போவாங்க. அவங்க எங்கே ஜெயிக்கணும், அவங்க தொண்டரோட விருப்பம் சொல்கிறாங்கல்ல, தொண்டரோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவங்க திமுகவுக்கு போகிறாங்க. கலைஞர் இருந்த டைம்ல அவங்க அப்ப அன்னைக்கு வரல. இல்ல, அந்த என்னோட கேள்வி. கலைஞர் இருந்த டைம்ல விஜயகாந்த் நிறைய வாட்டி கூப்பிட்டாரு, ஆனா விஜயகாந்த் அவர்கள் போல. அப்ப இருந்த தொண்டர்கள் தான் இப்பவும் இருக்காங்க. விஜயகாந்த் வேணாம்னு சொன்ன ஒரு முடிப்பை இவங்க எடுத்திருக்காங்க. இந்த அம்மா போகணுன்ற முடிவு பண்றாங்களா பிரேமலதா? தொண்டர்கள் மத்தியில் ஒரு கசப்பான அவங்க தொண்டர்களோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு இந்த அம்மா சொல்லுது இல்ல, அதை தான் இப்ப அவங்க கூட்டணி போறாங்க. அதே மாதிரி இன்னொரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, தேமுதிக வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அங்க போயிருந்தா எப்படி? இல்ல, இவங்க திமுக கூட தான் சேருவாங்க, மோஸ்ட்லி அந்த அளவுக்கு தான் போவாங்க, வந்து உள்ள கூட்டணிக்குள்ள போயிடுவாங்க. இந்த கூட்டணின்றது ஒரு வெற்றி கூட்டணி. இந்த டிஎம்கேவுடைய வாக்கு பூரா இவங்களுக்கு வந்துடும், தேமுதிக வந்துடும், திமுக வாக்கு வந்துடும், ஃபுல்லா உள்ள வந்துடும்.